அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பைக்கோ காரோ பஞ்சர் ஆகிடுச்சுன்னா பெரும்பான்மையாக எல்லா பஞ்சர் கடையிலையும் டியூப்லெஸ் டயருக்கு டயருக்கு வெளியே நார்மல் த்ரெட்டில் சொல்யூஷன் தடவி சிம்பிளாக ஒரு பஞ்சரை போட்டு விட்டுருவாங்க. 100% பஞ்சர் கடையில் இந்த மாதிரியான பஞ்சர் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த பஞ்சர் மெத்தட் ரொம்ப ஈஸி. ஆனால் சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 75% டயர் தான் இந்த மெத்தட் பஞ்சரை க்ளோஸ் பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில டயர்களுக்கு இந்த டைப் ஆஃப் பஞ்சர் போட்டிருந்தாலும் ஹேர் மைல்டாக லீக் அவுட் ஆகி காற்று கொஞ்சமாக இறங்கி ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி டயர் படுத்துரும். நீ என்ன தான் திரும்ப காற்றடிச்சிட்டே வந்தாலும் பைக் டயரில் காற்று குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு மெத்தட் தான் மஷ்ரூம் பஞ்சர். நிறைய கடையில் இந்த பஞ்சர் போட மாட்டாங்க. ஏன்னா இந்த பஞ்சர் போடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த மஷ்ரூம் பஞ்சர் நல்ல வேலைக்கார மட்டும் தான் பண்ண முடியும். ஏனோ தானே இருக்கிற எந்த கத்துக்குட்டியாலும் மஷ்ரூம் பஞ்சரை போட முடியாது. வாங்க இந்த மஷ்ரூம் பஞ்சரை எப்படி போறாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி மஷ்ரூம் பஞ்சருக்கு டயரை அலைக்காக கட்டணும். பிரேக் படலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் கட்டி திரும்ப பஞ்சர் போட்டு திரும்ப அதே மாதிரி ஃபிட் பண்ணணும். இதனால தான் இந்த மஷ்ரூம் பஞ்சரை யாரும் போட மாட்டாங்க. இது வேலை இழுத்துரும். இந்த ஒரு பஞ்சர் போகிறதுக்கு நார்மல் பஞ்சரை 20 போட்டுருவாங்க. ஏன்னா நார்மல் பஞ்சர் 1 நிமிஷம் வேலை. மஷ்ரூம் பஞ்சர்லாம் போட்டு முடிய கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடும். டயரை தனியாக கட்டி எடுத்து டயரோட உள்பக்கம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி மஷ்ரூம் பஞ்சருக்கும் தனி கிட்டு இருக்குது. அதில் சொல்யூஷன் அப்ளை பண்ணி டயரோட உள்பக்கம் மாட்டி வெளியே எடுத்து மீண்டும் டயரோட உள்பக்கம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொஞ்சம் நேரம் காய விட்டு நல்லா காற்றாட விட்டு வீலில் மாட்டி மறுபடியும் காற்றடிச்சு ஹேர் லீக் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில் அந்த டயரை மாட்டுவாங்க. இந்த மஷ்ரூம் பஞ்சர் போகிறதுக்கு சென்னையில் 250 ரூபா வாங்குறாங்க. நார்மல் பஞ்சர் போகிறதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. உங்கள் டயர் ரொம்ப புதுசாக இருந்ததுன்னா இன்னும் இந்த டயர் தாராளமாக ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடுன்னு நினச்சிங்கன்னா நார்மல் பஞ்சர் போகிறத தவிர்த்துருங்க. இந்த மஷ்ரூம் பஞ்சரை யூஸ் பண்ணுங்கள். 100 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்னு பார்த்து காற்று இறங்கும் போதெல்லாம் காண்டாகி அடிக்கடி பெட்ரோல் பங்கில் காற்றடிச்சிட்டு தெரியாதீங்க. இது போன்ற பல நல்ல வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி சந்திப்போம்.